இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ் இருக்கு. இந்த போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ்க்கு ஒரு கேரிங் கேஸும் கொடுக்குறாங்க கேரி பண்றதுக்காக. கேரி கேஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. டிசைன் வைஸ் நல்லா இருக்கு, பட் குவாலிட்டி வைஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அது ரொம்ப வீக்கா இருக்கு பிளாஸ்டிக். பட் நம்ம பிக்னிக் போகும்போது இந்த ஸ்டவ்வை நம்ம சேஃபா எடுத்துட்டு போறதுக்கு இந்த கேரி கேஸ் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இது ஒரு 2-in-1 போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ். அதாவது நம்ம பூட்டைன் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எல்பிஜி கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். பூட்டைன் கேஸை யூஸ் பண்ணுறதுக்கு பூட்டைன் கேஸ் கேனை இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். அண்ட் எல்பிஜி கேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நாசல் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்பிஜி கேஸோட டியூப் இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாகவும் இருக்குது அண்ட் சூப்பராகவும் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 நாப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ டிசைன் உண்மையாகவே நல்லா இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் வைக்கிற இடம். இதை நம்ம இப்படி திருப்பி இங்கே வச்சுட்டு இது மேலே நம்ம பாத்திரம் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இக்னிஷன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பூட்டைன் கேஸோ இல்லை எல்பிஜியோ கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம நாபை இப்படி திருப்பினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வாங்க இந்த ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பொதுவாக எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணி அதோட ஹோஸ் பைப்பை கேஸ் ஸ்டவ் கூட கனெக்ட் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த பார்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் எப்படி பூட்டைன் கேஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூட்டைன் கேஸ் நமக்கு தேவைப்படும். இது வந்து ஸ்டவ் கூட வராது, இதை நம்ம தனியாக தான் ஆர்டர் போடணும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 rupees வரும். ஸோ வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கேஸ் கேனை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட் மாதிரி வரும். இந்த கட்டு வந்து அதில் செட் ஆகிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஓப்பனிங் ஏரியா இங்கே வர மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லாக் கொண்டு பண்ணிடணும். லாக் பண்ணியாச்சு. கேஸ் கேனை செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லாக் பட்டன் இருக்கும். அந்த லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணலாம். வாங்க ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நாப் இருக்கு இல்லையா, அந்த நாப் ஆல் த வே டவுன் வந்து நம்ம திருப்பினோம்னா ஆன் ஆகிடும். ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே நாபை நம்ம 0க்கு கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் இது ஃபங்க்ஷனாலிட்டி. ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு லைட்டரோ இல்லை மேட்ச் பாக்ஸோ தேவைப்படாது. ஸோ பிக்னிக் போகிறப்போ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டவ்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம லைட்டரோ மேட்ச் பாக்ஸோ தேடிட்டு இருக்க வேண்டாம். நம்ம குக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் கேனை இந்த ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அன்லாக் நாபை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் கேன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை நம்ம இப்படி தூக்கிட்டு இப்படி ரிலீஸ் பண்ணுற வேண்டியதான். ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்து நம்ம போட்டு வச்சிட வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நமக்கு உண்மையாகவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டவ்னு தான் சொல்லுவேன். பிக்னிக் வரப்போ கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1370 rupees வருது. இந்த ப்ராடக்ட் யாருக்குன்னா வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.